பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 18வது வசனம். 1 Corinthians chapter 1 verse 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. மீட்புரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவே உண்டாகும்படியே நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆமாம், இந்த அருமையான நாளில் கூட நம்ம நிறைய நேரங்களில் ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவையிலிருந்து இயேசுப்பா பேசின 7 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி சின்ன சபையிலேருந்து பெரிய சபை வரைக்கும் எல்லோரும் மெடிடேஷன் பண்ணுவோம். சின்ன சபையில் பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய சபைகளில் அந்த 7 வார்த்தையை பேசுறதுக்கு யாரையே போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு குழுக்களே நடக்கும். அதில் ஒரு பெரிய கலவரமே நடக்கும். யாருக்காவது போன வருஷம் பேசின குடும்பத்தில் இந்த வருஷம் யாருக்காவது வந்துச்சுன்னு சொன்னால் பாஸ்டர் வேறு மாதிரி போயிட்டார், பாஸ்டர் ஏதோ வாங்கிட்டார் அப்படின்னு என்கிட்டவே நிறைய பேர் பெரிய பெரிய சபையில் கம்ப்ளைண்ட் பண்ணதை பார்த்துருக்குறேன். எனக்கு பிரியமானவர்களே, இது சபையில் பேசுவதற்காக தேவன் நமக்கு இந்த 7 வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், இது எல்லாத்தையும், அக்கிரமங்கள், இந்த கேலி கிண்டல்கள் எல்லாவற்றையும் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுப்பா அதை தான் செய்தார். அவருக்கு மேல் வந்த ஒவ்வொரு ஆக்கினையும் அவரால் எதுவும் வரல, உங்களாலேயும் என்னாலேயும் தான் அவர் சிலுவையை சுமந்தார். அவர் நமக்காக சிலுவை சுமந்தது போல் நாம் இன்னொருவருக்காக ஏன் சிலுவை சுமக்கக்கூடாது? அவர் நமக்காக பிரயாசப்பட்டது போல் ஏன் நம்ம இன்னொருவருக்காக பிரயாசப்படக்கூடாது? ஆண்டோடைய நாமத்தை நிமித்தமாக சொல்லுகிறேன். அதுதான் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆமாம், அழிஞ்சு போகிற ஜனங்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் பெருசாக தெரியாது. ஆனால் நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. நம்ம பரலோகம் போய் சேருவதற்கு அந்த சிலுவையின் உபதேசம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசுதமாக இருக்கிறது. 7 வார்த்தைகளை பேசுகிறார். நம்முடைய குடும்பத்தை கவனிக்கணும், தேவனுடைய சித்தத்தை கவனிக்கணும், இந்த பூமியில் யாரையெல்லாம் மன்னிக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒன்று விடாமல் கற்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, இந்த சிலுவையை சுமக்காமல் பரலோகம் வந்து சேரவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் சொல்லியிருக்கிறார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இந்த பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இதையெல்லாம் சுமக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு. சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆண்டவர் எனக்கு மட்டும் அப்படி செய்கிறாரு. எனக்கு தெரிந்த ஒரு நபர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது 2 பேர் ஒன்றா போனாங்கன்னா, ஐயோ அவங்க ஒன்றா போகிறாங்களே. யாராவது 2 பேர் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க, ஐயோ அவங்க 2 பேர் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்களே. இப்படி தவறான மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஓப்பனாகவே என்கிட்டே வந்து சொன்னவங்களும் இருக்கிறாங்க. யாராவது ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா உடனே ஐயோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்புகிற ஒரு கூட்டமும் இருக்க தான் செய்கிறது. ஆஃப்டர் ஆல் எனக்கு எவ்வளோ தெரியுதுன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த சிலுவையை சுமக்கிற மனநிலை மாத்திரம் இல்லை, ஞானசனம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ராபோஜனம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ராபோஜனம் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் தினமும் வாழ வேண்டுமா, தினமும் அவருடைய நாமத்துக்காக வாழணுமா, அதாங்க ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்ம செய்யணும்னு கருத்தை விரும்புகிறார். ஞானசனம் கொடுத்துட்ட அதனால் இவங்கெல்லாம் பரலோகம் வந்துடுவாங்களா? ஞானசனம் எடுத்துட்ட அதனால் பரலோகம் வந்துடுவாங்களா? நீ ராபோஜனம் கொடுத்துட்ட அதனால் நீயும் பரலோகம் வந்துடுவியா? சொல்ல வேண்டியதை ஒழுங்காக சொல்லு, இல்லைன்னா நீயே வர முடியாது. மோசேவை எப்படி கர்த்தர் ஸ்டாப் பண்ணி வச்சாரோ அதே தான் நமக்கும் நடக்கும். அவன் கவனமாக இருக்கணும். மனுஷனை பிரியப்படுத்த நினச்சி தேவனுக்கு துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். இது வரைக்கும் வாழ்ந்தது போதும். அதனால் தேவ பலன் என்ன தெரியுங்களா? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். எது தெரியுங்களா? சிலுவை. அந்த சிலுவையை சுமங்க. வசனம் அழகாக சொல்லிக்கிறது. சிலுவையை சுமக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அது அவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது தான். அதனால் இந்த 1 கொரிந்தியரில் முதல் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, சிலுவையை பற்ற உபதேசம் கெட்டுப்புகளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். நாம் அனுதினமும் சிலுவையை சுமந்துட்டால் நாம் தினமும் ரட்சிக்கப்பட்டுருவோம். ஜெபிக்கலாமா? நாங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும். நாங்கள் யாரும், எங்கள் குடும்பம், எங்கள் உறவுகளோ, எங்கள் ஊராரோ, எங்கள் சபையாரோ, எங்கள் ஊழியக்காரர்களோ, விசுவாசிகளோ நாங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. நாங்கள் சிலுவையை சுமக்கணும். அந்த வேதனை, துன்பம், துயரத்தை நாங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணும். அந்த சிலுவையை சுமக்கிற அந்த பலன் எங்களுக்கு உண்டாகணும் ஆண்டவரே.
கிருபை செய்வீராகப்பா. அற்புதம் செய்யுங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாக இருக்குன்னு வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் கிருபை செய்து ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.